போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல குழந்தை, உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார். அது யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார் என்றும் உன் அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. பெண் குழந்தை, உனக்கு சொல்கின்ற விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் உன் அப்பன் உனக்கு ஒவ்வொன்றாக சொல்ல வந்திருக்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாகத்தான் பேச வந்திருக்கிறேன். பெண் குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம். என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை கண்டுகொள்ளாதவாறு நீ இருந்து விட்டாய். இது உனக்கு இப்போது பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது. உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகு கூட என் குழந்தை, நீ இந்த அன்பை விட்டுவிடக்கூடாது. நாம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விடும் என்று நீ பயந்து அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டாய். ஆனால் எத்தனையோ பொறுமை காத்தும் குழந்தை உனக்கு அவர் என்னுடைய எல்லை மீறியது தெரியும் போது நீ நிச்சயம் உன்னுடைய கோபத்தினை வெளிப்படுத்த ஆரம்பித்தாய். நீ எப்போது உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாயோ அன்று உடல் உன் வாழ்க்கை பிரச்சனைகளை துளிர்விடத் தொடங்கியது. என் குழந்தை, எத்தனை அன்பினை கொட்டி கொட்டி அவர் மேலே நீ காட்டிக்கொண்டு இருந்தாய். உன்னுடைய மொத்த அன்பனையும் சேர்த்து அவருக்கு தான் கொடுத்தாய். என் குழந்தை, அவருக்காக இரவு பகல் உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருந்தாய். என் தங்கமே, இப்பொழுது நீ அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ ஒன்றை நினைக்கலாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை. உன்னை பிரிந்து சென்று விட்டார் என்பது உண்மை. நீ நினைப்பாய், அப்பன் நான் உன்னை வணங்க ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கை துணை இல்லாமல் தனிமரமாக நின்று கொண்டு இருக்கிறேன் என்று. என் குழந்தை, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அப்பன் நான் அடையாளம் காட்டியிருக்கிறேன். நீ இதுவரை அவரை பற்றி உண்மையை தெரிந்து கொள்ளாமல் அவர் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார், உனக்கு நம்பிக்கையாகத்தான் இருக்கிறார் என்று நம்பி நீ ஏமாந்து கொண்டு இருந்தாய். உன்னை அந்த ஏமாற்றத்தில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. பெண் குழந்தை, இந்த வாழ்க்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பனாயின் நிச்சயமாக மிகப்பெரிய ஏமாற்றத்தினை ஒரு நாள் சந்திக்க வேண்டும். சிந்தி, நீ ஒரு நாள் சந்திக்க வேண்டியது என்னவென்று நீ அன்றை நிலைகுலைந்து போவாய். அதனை தெரிவித்து கொள்ள சூழ்நிலை உனக்கு நான் உருவாக்கி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதோ முடியப் போகிறது. இது ஓடி முடிந்து போகப் போகிறது. என் குழந்தை, நீ மனதளவில் தெளிவாக போகிறாய். உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள், உன்னை சுற்றி வந்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நீ காத்து கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்பது நீ இருக்கும் பொழுது இன்னொரு உறவை நாடி செல்வது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அல்லவா? என் குழந்தை, அது போன்ற நம்பிக்கை துரோகங்களை நீ ஏற்றுக்கொண்டால் துணிந்தாலும் உன் குழந்தை எப்போதும் அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஆளாக நான் விடமாட்டேன். என் தங்கமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருப்பது எனக்கு விருப்பமல்ல. அதனால் அப்படி சூழ்நிலையை தான் இப்போது உனக்கு இந்த முடிவினை நான் தந்திருக்கிறேன். அதனால் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று சென்று விட்டார் என்றும் ஒருபோதும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையானது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ அவரை விட்டு பிரிந்து விட்டாய். இப்பொழுது தனியாக என் குழந்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். தனிமையிலுடைய அருமை என்ன என்பதை நீ எப்பொழுதோ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றாய். உடன் இருக்கும் பொழுது எத்தனையோ பேசுகின்ற நல்ல காரியங்களை கூட தவறு என்று சித்தரித்து உன் மீது பழி போட்டு உன்னை அசிங்கப்படுத்த நினைத்தார். நீ வாழ்க்கையில் எதை செய்தாலும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்திய நீ எதை செய்தாலும் எங்கே வெளியில் சென்று விடுவாயோ, பெரிய ஆள்
ஆகிவிடுவாயோ, மற்றவர்கள் முன்னிலையில் பேசி விடுவாயோ என்று உன்னை அடக்க நினைத்தார். இப்பொழுது அவர் அடங்கி போயிருக்கிறார் என்பதை உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ விழித்து கொண்டாய். நீ இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சுதாரித்து கொண்டாய். என் குழந்தை உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல், என் குழந்தை அவர் மீது வைத்திருந்த உண்மையான பாசத்தினை புரிந்து கொள்ளாமல், இன்னொரு உறவு முக்கியம் என்று சென்றவர் இப்பொழுது என்ன நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, நிச்சயமாக இப்பொழுது அவருடைய நிலைமை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா என் தங்கமே? உன் வினை உதறிவிட்டு, உதாசீனம் செய்துவிட்டு, இன்னொரு அன்பினை நாடி சென்ற ஏமாற்றத்தை வாழ்க்கையில் வேண்டாம் என்று விரட்சியில் நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார். உன்னை எத்தனை வேதனைப்படுத்தினாரோ என்பதனை வேதனையில் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் நம் வீட்டில் சென்ற உறவினை அவர் நாடு தெருவில் வைத்துவிட்டு அவரிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் அவர் பிடுங்கி கொண்டு விட்டார். என் தங்கமே, இப்பொழுது கையில் எழுவும் இல்லாமல் அவருக்கு உன்னுடைய உண்மையான அன்பு, உன்னுடைய அருமை என்னவென்று புரிந்து கொண்டு நடுத்தெருவில் நின்று அழுது கொண்டு இருக்கிறார். என் தங்கமே, இந்த அழுகையானது அவர் செய்த கர்ம வளங்களுக்கான அனுபவத்தை கொண்டிருக்கிறது. உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய பின் விளைவு என்னவென்பதை வாழ்க்கையில் பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் பட்டுதான் திருந்த வேண்டும். என் குழந்தை, நீ இதற்காக வருந்த வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் இதனை தெரிவிக்கவில்லை. நீ நினைப்பாய் அல்லவா, என் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கிறார்களே என்று. அதனால்தான் உன் அப்பன் இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை உனக்கு தெரிவிக்க ஓடி வந்தேன். என் தங்கமே, நீ வருத்தப்படாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பாதையிலே காட்டி கொடுக்க போகிறது. தனியாக எங்கே எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லதொரு அனுபவத்தை எப்படி வரும் என்பதை உணராமல் என்பதை தெளிவாக கற்று உணர்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு இருந்தவரை, நீ உயிராக நினைத்தவரே உன்னை மதித்து உன்னை தூக்கி எறிந்து விட்டார். இன்னொரு உறவை நாடி சென்று உன் அப்பன் உனக்கு சதி வருகின்றேன். ஒருபோதும் யாரையும் நம்பிவிடாதே. எந்த இடத்திலும் நம்மை கவிழ்த்து பார் என்று ஒருபோதும் தெரியாது என்பதை நீ புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டாயல்லவா? இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் உனக்கு தாங்க போகிறது. பெண் குழந்தை, என் சாதனைகள் புரிவதற்காக எல்லா தகுதிகளும் குழந்தை, உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் உன் அப்பன் நான் நிச்சயம் உன்னுடைய உதவிக்கு ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கை நிலை அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னோடு முடியப் போகிறது. உன்னுடைய கண்ணீரை இது போன்ற மனிதர்களுக்கு ஒரு புண்ணியம் இல்லை. இனிமேலாவது என் குழந்தை, நம் இப்போது தப்பிக்கொண்டோம், நம் அப்பன் நம் வாழ்க்கையை காப்பாற்றி தந்து விட்டார் என்று எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். என்னை வணங்கி பிறகு வாழ்க்கை சென்று விட்டது என்று நினைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. அதை வாழ்க்கை என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை பிறகு, இன்னொரு உறவு நாடி சென்ற பிறகும், உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்த பிறகும், அவர் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்திய பிறகும் அந்த உறவு வேண்டும் என்று என் குழந்தை நீ ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம். அது உன் வாழ்க்கைக்கு நிச்சயம் ஒத்து வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் அப்பன் உன்னை பெற்ற தந்தைக்கு என்னுடைய கருணைத்தினை சொல்லிவிட்டேன். இனி என் குழந்தை முடிவு என்ன என்பதை நீதான் எடுக்க வேண்டும். என்னுடைய செல்ல குழந்தை, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.